ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலம் நுங்கம்பாக்கத்தில் அமைந்திருக்கும் அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செல்லிங் ரோடு பேருந்து நிறுத்தத்தின் அருகே இருக்கின்ற வடக்கு மாட வீதியில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் அகத்தீஸ்வரர், தாயார் ஆனந்தவல்லி. இந்த ஸ்தலத்தின் சிறப்பு என்ன? இங்கு இருக்கின்ற சுக்கிரவார அம்மனின் பல்லக்கை பெண்கள் தூக்கி வருவது இந்த கோவிலின் தனி சிறப்பு. அகஸ்தீஸ்வரரும் ஆனந்தவல்லி அம்மனும் தனித்தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? செல்வம், கல்வி, பணி, பதவி, திருமணம் என எது வேண்டிக் கொண்டாலும் அது இங்கு நிறைவேறுகின்றது என்பது நம்பிக்கை. நேர்த்திக்கடனாக சுக்கிரவார அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்தும் பல்லக்கை தூக்கியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றார்கள் பக்தர்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? இது சிவன் கோவிலாக இருந்தாலும் இங்கிருக்கின்ற சுக்கிரவார அம்மனே மிகவும் பிரசித்தி பெற்றவர். சுக்கிரவார அம்மன் பல கோவில்களில் இருந்தாலும் இங்கு மட்டும்தான் அவளுக்கு திருவீதி உலா நடைபெறுகின்றது. இந்த தலத்தின் தல வரலாறு என்ன? அசுரர்களில் குருவான சுக்கிராச்சாரியார் வாமனரால் இழந்த தன் கண் பார்வையை பெற சிவ வழிபாடு செய்தார். அதே சமயத்தில் அம்பிகையும் சிவனாரை வேண்டி தவம் செய்து கொண்டிருந்தார். இருவரில் யாருக்கு முதலில் அருள்வது என்று சிவபெருமான் யோசித்த போது சுக்கிரனுக்கே முதலில் ஆசி வழங்கும்படி விட்டு கொடுத்தாள் அம்பிகை. அதனால் தனக்கு உரிய வெள்ளிக்கிழமையை அம்பிகைக்கு உரியதாக ஏற்க வேண்டும் என பூஜிப்பவருக்கு சுக்கிரனின் தோஷம் வரக்கூடாது என்றாள் தேவி. ஏற்றார் சுக்கிர பகவான். சுக்கிரவாரம் என்றால் வெள்ளிக்கிழமை அன்று பூஜை ஏற்பதால் இங்கு இருக்கின்ற அம்மன் சுக்கிரவார அம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்தில் சிவராத்திரி, நவராத்திரி இந்த பண்டிகைகள் எல்லாம் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இப்பேற்பட்ட இந்த பாடல் பெறாத சிவஸ்தலத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனுகிரகத்தையும் அம்பாளின் அனுகிரகத்தையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.